இங்க ஒரு அம்மா தன்னோட கால் நடக்க முடியாத பையனை ஒரு கட்டிங் மிஷினோட பெல்ட்ல உட்கார வச்சு அந்த கட்டிங் மிஷினை ஆன் பண்றாங்க. அந்த கட்டிங் மிஷினோட பெல்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆயிட்டே இருக்கு. ஆனாலுமே அந்த பையன் ஒண்ணுமே செய்யாம அப்படியே அமைதியா இருக்கான். அப்போ அவன் பின்னாடி இருந்த ஒரு துணி கட்டிங் மிஷின்ல மாட்டி துண்டு துண்டா போயிருது. உடனே அவங்க அம்மா எழுந்திருச்சு அம்மா கிட்ட வாடா, இல்லைன்னா அந்த பிளேட்ல மாட்டி துண்டு துண்டா போயிருவ அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே அந்த பையன் அமைதியா இருக்கான். அந்த பையன் அந்த பிளேடு பக்கத்துல போகும்போது அவங்க அம்மா அந்த மிஷினை ஆஃப் ஆக்கிடுறாங்க. அந்த பையனோட அம்மாவும் அந்த மிஷின்ல சாஞ்சுக்கிட்டு என் பையன் கடைசி வரை நடக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. மிஷின் கட் பண்ண போகும்போது கூட எழுந்திரிக்காதவன் அவன் அம்மா அழுறத பார்த்து தாங்க முடியாம அங்க இருந்த ஒரு கம்பியை பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவும் அழுதுகிட்டே அவனை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவும் அவனுக்கு எப்படி நடக்கணும், எப்படி படிக்கட்டெல்லாம் ஏறணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ இந்த பையன் ஓடையெல்லாம் கற்றுக்கிட்டு ரன்னிங் ரேஸில் கூட கலந்துக்கிறான். அந்த ரன்னிங் ரேஸில் ஒலிம்பிக் லெவலில் வின் பண்ணி 6 கோல்டு மெடல்களாக வின் பண்ணிடுறான். இப்போ இந்த அம்மா அவங்களோட பையனை நினச்சி பெருமைப்படுறாங்க.